The unsaturated hydrocarbon formed at the end of Hofmann exhaustive methylation. So, exhaustive methylation அப்படிங்கிறது ஒரு excess of methyl iodide. Next ஒரு inorganic base potassium carbonate. இந்த potassium carbonate என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு பேஸ். அப்போ இங்க இருக்கிற அசிட்டிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு நைட்ரஜன் மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மெத்தில் அயோடைடு வந்து பார்த்தீங்கன்னா SN2க்கு ஃபேவரான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணும், இது போய் ஸோ இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ அயோடின் எலிமெண்ட்டாக வெளியில போயிடும். நெக்ஸ்ட் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு டெர்ஷியரி அமீன். ஸோ அகைன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மெத்தில் அயோடைடு இருக்கு. ஸோ எக்ஸஸ் இந்த இடத்துல எக்ஸஸ்ன்னு எடுத்து ஸோ ஒன் மோர் மெத்தில் அயோடைடு இருக்கும். ஸோ அகைன் வந்து இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ இது எலிமினேட்டாக வெளியில போயிடும். நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு குவாட்டர்னரி அமோனியம், அதாவது அல்கைல் அமோனியம் கிடைக்கும். ஸோ அல்கைல் அமோனியம் அயான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்மன் எலிமினேஷனுக்கு ஃபேவரான ஒன்று. ஸோ ஹாஃப்மன் எலிமினேஷன். ஸோ ஹாஃப்மன் எலிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு பீட்டா எலிமினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதில் நமக்கு ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பீட்டா கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது ஆல்பா, ஸோ இதுவும் ஆல்பா. நெக்ஸ்ட் ஸோ இது ஒரு பீட்டா, இது ஒரு பீட்டா கார்பன். ஸோ இது ஒரு பீட்டா கார்பன், இந்த கார்பன் ஒரு பீட்டா கார்பன். ஸோ அங்கே இருக்க ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பீட்டா எலிமினேஷன். அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்கேயும் நமக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்மன் ரூலை இது ஃபாலோ பண்ணும். ஹாஃப்மன் ரூல் அப்படிங்கிறது ஸோ எந்த பீட்டா கார்பனில் அதிகமான மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கோ ஸோ அந்த பக்கம் இருக்கிற புரோட்டானை நம்ம ரிமூவ் பண்ணுறதா ஃபேவர் ஃபார் ஹாஃப்மன் எலிமினேஷன். அப்போ பேஸ் வந்து ஸோ இங்கே இருக்க புரோட்டானை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஸோ மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிற பக்கம் ஸோ அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் இந்த பேஸ் வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த புரோட்டானை ரிமூவ் பண்ணும்போது ஸோ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரஜன் மேலே இருக்க பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு டெர்ஷியரி அமீன் கிடைக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் நமக்கு மெத்தில் அயோடைடோட ரியாக்ட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அகைன் நமக்கு மெத்தில் அயோடைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அகைன் ஒரு குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் அமோனியம் அயான் கிடைக்கும், அல்கைல் அமோனியம் அயான். இந்த மாதிரி அல்கைல் அமோனியம் அயான் கிடைக்கும். ஸோ அகைன் இதுல நமக்கு ஹாஃப்மன் எலிமினேஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் பீட்டா கார்பன் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இது